அம்பேஸ் கொஞ்சம் லைனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க போடுறாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏய் பால் பாய்ஸ் வாங்க 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 வெளில வாங்க. ஓகே தேங்க்யூ பால் பாய்ஸ். ஸோ மூணாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எல்எஸ்ஜி வெர்சஸ் ஜிடி. ஜிடிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி இருக்கிறார் தம்பி யாசர். இன்னொரு பக்கம் அஜித், ஏகே அஜித், ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர். அவருக்கு இந்த பக்கம் பவுலிங் எல்எஸ்ஜிக்கான முதல் ஓவரை வீச வந்திருக்கிறார் தம்பி வசந்த், ஒரு சிறப்பான சுழற்பந்து வீச்சாளர். ஒரு மிஸ்ஹீட்டாக இருக்கு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபீல்டிங், ஒரு ரன் குயிக்காக ஓடி எடுக்கிறாங்க டீம் ஜிடி. டீம் ஜிடியோட ஐகான் அஜித் ஆன் ஸ்ட்ரைக், ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். இந்த பக்கம் வசந்த், ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர். ஆஹா, நடந்து வந்து ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி ஒரு ரன் அவுட் வாய்ப்பு. குயிக் ஃபீல்டிங் ஹரிஷ் கிட்ட இருந்து, குட் பேக்கப். லெக் சைடில் கேப்ல அடிச்சிருக்காருங்க ரெண்டு பேருக்கு இடையில. 4. சிறப்பான ஆட்டம் யாசர் கிட்ட இருந்து. ரெண்டு ஃபீல்டர் போட்டுதாங்க, ரெண்டு பேருக்கு இடையில அடிச்சிருக்காரு. பவர் பிளேயில் ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்தினால அந்த பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு யாசர். சரி, ஒரு ரன் அவுட் வாய்ப்பு, பட் நல்ல ஒரு சிறப்பாக ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு அஜித். இது மிஸ் ஹிட். ஆஃப் சைடில் அவர் எங்கேயோ அடிக்க பார்த்தார், பட் பால் போன திசையே வேற. ரிவேஸ் முறையில் ஆடி இருக்காரு, கையில் வந்த பாலை விட்டுருக்காரு ரியாஸ். ஒரு சின்ன ஃபம்பிள்னால ஒரு ரன். நீங்க ஒரு கேட்ச் வாய்ப்பு, பட் கேப்ல போயிருக்கு கீப்பரை தாண்டி. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஆஃப்டர் 1 ஓவர் ஸ்கோர் 9. டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் ஜிடி. ஆஃப்டர் 1 ஓவர் ஸ்கோர் 9.
இரண்டாவது ஓவரை வீச வந்திருக்கிறார் துஷி. மாங்காய் வச்சு போட்ட மாதிரி இருந்து நல்ல ஷார்ட் பால், அது பின்னாடி அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் வாய்ப்பு இருக்கா? ஒரு குயிக்கான ரன், நல்ல ஒரு ரன்னிங், குட் கால். விவேக் ஒரு பால் பாய் கூட உட்காரல. விவேக் பால் பாய்ஸ் ஒருத்தவங்க கூட லைன்ல இல்லை. அகலப்பந்து, உதிரி உங்களின் எதிரி. பாகிஸ்தானில் ஹாரிஸ் ரவுஃப் இந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷனில் போடுவார். ஸ்டாப் பண்ணி அப்படி போடுவார். இங்கே கேட்சை எடுத்திருக்காங்க கீப்பரிடம். சிறப்பான பந்து வச்சு யாசர் அவர் விக்கெட்டை பறி கொடுக்குறாரு. இங்கே செக் செக். அடுத்ததாக பேட்ஸ்மேன் விக்னேஷ் எம்மா. என்னங்க பேட்ஸ்மேன் நேம்? விக்னேஷ் எம். விட்டு அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். ஒரு நல்ல ஷாட் கேப்ல போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க லைன் அம்பேஸ் யாராவது இருக்கீங்களா? சரவணா, சரவணா 4. அதுதான் உட்கார வச்சிருக்கோம். இட்ஸ் 4. பட் நல்ல ஒரு எஃபர்ட், சூப்பராக ட்ரை பண்ணாங்க. சரோ இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் மாற்றி போடுங்க கொஞ்சம். இல்லை நீ போட்டனா உனக்கு தெரியுன்ற. நேரிலே போட்டு உட்காரு. வெயிலில் போற கருப்பாயிட போற. எனது அருமை மச்சான் கமலஹாசன். கேட்ச் வாய்ப்பா? இல்லை. ஒரு டிபிக்கலாக ஆடுறாரு பேட்ஸ்மேன். அவரோட ஸ்டாண்ட்ஸும் சரி, ஒரு பேட்டை பிடிச்சிருக்க விதமும் சரி, ஒரு டிபிக்கலான ஒரு ஸ்டைல். விவேக் ஜெக் சொல்லிட்டியா? ஜெக்கு மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் அடிச்சிருக்காரு. கேட்ச் வாய்ப்பா? மீண்டும் பவுண்டரியை நோக்கி ஓடி இருக்கு. 4. தேங்க்யூ மச்சான் கமலஹாசா. 4. பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு இந்த பேட்ஸ்மேன். ஆடா பால் பறக்கும் பார்த்துருக்கேன், பேட்டு பார்த்துருக்கு. விக்கெட் கீப்புக்கு கேட்சுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. இரு அம்பையர்களும் கலந்தாலோசித்து சரியான முடிவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இட்ஸ் a wicket. ரிவ்யூ போயிருக்காங்க. திக் திக் பக் பக் மொமெண்ட்ஸ். ஓகே, ரிவ்யூவில் வந்து நம்ம ஒரு முடிவு வந்திருக்கு. குட் ரிவ்யூ ஃப்ரம் டீம் ஜிடிஇ. இட்ஸ் நாட் அவுட். பிரேக் இல்லைப்பா தம்பி, பிரேக் இல்லை. லாஸ்ட் பால் இருக்கு. ரிவ்யூவுக்கு தான் நின்னீங்க. லாஸ்ட் பால் டாட்ப்பா. ஓவர் தெரியும். After 2 overs scored 20 with the loss of 1 wicket. Check. மூன்றாவது ஓவரை வீச வந்திருக்கிறார் நித்தி. அவர் அப்படிதான் அழைக்க சொல்லியிருக்காரு. விக்கி ஐகான் விசஸ் ஐகான். ஆஹா, எக்ஸா கவுஸ்மல் என்ன அடி விட்டு அடிச்சிருக்காரு விக்கி. முதல் பந்து 6 அடிச்சிருக்கு. ரெண்டாவது பந்து கேட்ச் வாய்ப்பு. ஓ, நோ மேன்ஸ் லேண்ட். கேப்ல வந்திருக்கு. நல்ல ஒரு கேட்ச் ட்ரை பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் உடைச்சி போட்டாலும் ரெண்டாவது பால் சூப்பராக போட்டிருக்காரு விக்கி. அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். பட் அவர் ஆழ்மனதில் இப்போ ஆல்ரவுண்டர்னு ஒரு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க போலுக்கு. அதுக்கான முயற்சிகள் இருக்காரு. வாழ்த்துக்கள். ஆஹா, மீண்டும் ஒரு சூப்பர் பந்து. அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப், க்ளோஸ் டு த வைல்ட் லைன். கேட்சா இல்லை, நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காரு விக்கி. ஃபைனல் அந்த ஷாட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. போன பால் ட்ரை பண்ணது இந்த பாலில் பேட்டில் பட்டிருக்கு. 1 ரன் கேப்பில் ஓடி இருக்காங்க. 5 பால் போட்டார். இறுதி பந்து. திருப்பி ஒரு கேட்ச் வாய்ப்பு. இங்க விட்டு அடிச்சிருக்காரு. 2 பேரும் நோக்கி வர்றாங்க. சூப்பர் ரியாஸ், சூப்பர் கேட்ச். விக்கெட். 6 அடிச்சிருந்தாலும் திருப்பி விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி.
சிறந்த பந்து வீச்சு, அருமையான தொடக்கத்தை அளித்த அஜித் அவர் விக்கெட் இங்கே இழக்கிறாரு. அடுத்ததாக அந்த அணியின் மான்ஸ்டர் ஹிட்டர் அபி, அருமை தம்பி அபி. After 2 over score 28. Sorry, 3 over, sorry. 3 ஓவருக்கு 28 with the loss of 2 wickets. எல்லா ஓவருக்கும் கும்பல் கூடாதீங்கப்பா. மேட்சை சற்று விரைவாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது ஓவரை வீச வந்திருக்கிறார் வசந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருந்தார். கேட்ச் வாய்ப்பு, திரும்பவும் கேப்ல போயிருக்கு. சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வசந்த். பேக் டு பேக் டாட் பால். ஒரு சிறப்பான அடி, நல்ல ஒரு ஃபீல்டிங் ஹரிஷ் கிட்ட இருந்து. ஒரு ரன் மட்டுமே. ஆஹா, எக்ஸ்ட்ரா கிராஸ் மேல அடிச்சது. கேட்ச் வாய்ப்பு 6. சரியான அடிங்க. ஒரு மாதிரி டிப்பிக்கலாக ஆடுறாரு இவர். ஷாட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷாட்ஸாக இருக்கு. அலெக்ஸ் ஹேல்ஸ் இங்கிலாண்டில் ஆடுவார், ஒரு மாதிரி டிப்பிக்கல் பேட்ஸ்மேன். அதே மாதிரி தான் இவரும், ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஆஹா, தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் வாய்ப்பு, யாருமே இல்லாத இடத்துக்கு போயிருக்கு. 4 ரன்களை நோக்கி. நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க. ஆனால் பால் போயிடுச்சு. 4. இட்ஸ் அ பவுண்டரி. தேங்க்யூ அம்பையர், தேங்க்யூ. ஒரு சின்ன பிரேக் இங்கே. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் ஸ்கோர் 40 வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட். 10 ரன் ரேட்டில் ஆடி இருக்காங்க சூப்பராக டீம் ஜிடி. நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஓவர் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாறி இருக்கு. கொஞ்சம் விரைவாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்பேர். கன்னியா கபூர், கபூர் விவேக், நான் சொன்ன நேரத்துக்கு நேரம் ஜெக்கு எங்கப்பா? யார் போனா? போன் அடியாடா, செஞ்சுட்டே வந்திருக்கலாம்.
கூடியிருந்தது போதும், சற்று விரைவாக அவரவர் இடத்திற்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான்கு ஓவர் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 40. மீண்டும் இரண்டாவது ஓவரை வீச வந்திருக்கிறார். ஆஃப்டர் த பிரேக் அவருக்கான இரண்டாவது ஓவரை வீச வந்திருக்கிறார் விக்கி. அணிக்கான 5வது ஓவர். அந்த ஜெக்கை நல்லா கழுவிடுங்கப்பா. ஆஹா, வானத்தை நோக்கி போயிருக்கு. கேட்ச் கேட்டு நிக்கிறாங்க வசந்த். விக்கி காட்டன் பால். 2 பெரிய விக்கெட் எடுத்திருக்காருங்க விக்கி. சூப்பருங்க, சிறப்பான பந்து வீச்சு. 2மே பெரிய விக்கெட். அதுக்கு அடுத்ததாக களம் காண்கிறார் பிரபு. வலது கை ஆட்டக்காரர் பிரபு. நல்ல ஒரு ஹிட்டர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். சைட் ஆயிருக்கு. லெக் சைடில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபுல் டாஸ் பந்தா மிஸ் பண்ணிருக்காரு பிரபு. ஆஹா, 6. தான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி டிப்பிக்கலாக ஆடிட்டு இருக்காருங்க கரெக்டாக. ஆனால் கரெக்டாக போயிடுது ஷாட்லாம். சூப்பர் ஷாட். விக்னேஷ் எம். திரும்ப ஒரு ஸ்லிப் திசையில் ஒரு ரன் அவுட் வாய்ப்பு இல்லை. கையில் வந்த பாலை மிஸ் பண்ணிருக்காரு. ஸ்டார் ஆல்ரவுண்டர் ஹரி. வணக்கம் ஹரி, நந்தனாஸ்லேருந்து. நாலு பால் போட்டிருக்காரு. மாமா இந்த பால் பாய்ஸை பாரு மாமா. ஒரு நல்ல ஒரு ஷாட், கேட்ச் வாய்ப்பு. பிடிச்சிருக்காரு துஷி. ஒரு நல்ல ஒரு விக்கெட்டை சூப்பராக எடுத்துருக்காரு. எல்லாமே பெரிய விக்கெட்டாக எடுத்துட்டு இருக்காரு விக்கி. அடுத்ததாக ஜிடிக்காக களம் காண்கிறார் காட்டாறு வெங்கடேஷ். அவர் அடித்தால் அடி, இடித்தால் இடி.
ஆஹா, என்ன ஒரு ஸ்வீப் இது, ஒரு பவர்ஃபுல் ஸ்வீப் இது. ஒரு சிறப்பான ஃபீல்டிங் லெக் சைடில், ஒரு ரன் மட்டுமே. அஞ்சு ஓவர் முடிவடைந்தது. அணி எண்ணிக்கை 49. 4 விக்கெட் இழப்பிற்கு 49. கிட்டத்தட்ட ஓவருக்கு 10 என்ற விகிதத்தில் அவங்க ஆடிட்டு இருக்காங்க டீம் ஜிடி. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் விசஸ் ஆர்ஆர். எஸ்ஆர்எச் ஆர்ஆர் ரெண்டு பேரும் உங்களோட 15 மெம்பரையும் உங்கள் ஸ்குவாடை அப்படியே கிரிக் ஹீரோஸில் அப்லோட் பண்ணிடுங்க. வரும்போது 11 வந்துடுங்க. இந்த ஆஃப் முடிஞ்ச உடனே கூப்பிட்றேன் டாஸ் போட. அம்பையர் கொஞ்சம் ஃபாஸ்டா அம்பையர். பவுலர் பேரு துஷியா சபரி. ஏதோ ஜெஸ்ஸியில் இந்த பேர் வச்சு கேட்டால் தப்பாக இருக்கு. சபரி துஷி. ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ். ஒரு புல் ஷாட்டுக்கு போனார், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. டீம் எஸ்ஆர்எச் டீம் ஆர்ஆர் உங்களோட ஸ்குவாடை கிரிக் ஹீரோஸில் அப்லோட் பண்ணுறங்க. 1 செகண்ட் சொல்லிகிட்டே இருக்கோம், கிட்ட வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. திரும்பவும் மிஸ் ஹிட் தான். ரன் அவுட் வாய்ப்பு. ஆஹா, எங்கேயோ அடித்தார். ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இங்கே லெக் பைஸ் முறையில். சபரி துஷி சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கேட்ச். நீண்ட நேரமாக ஆடிக்கொண்டிருந்த விக்னேஷ் எம் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்கிறார். இங்கே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விக்னேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜிடி அணிக்கு களம் காண்கிறார் தாமரை கண்ணன். தாமரை கண்ணன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபார் டீம் ஜிடி. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு சபரீஷ். சபரி துஷி. டீம் எஸ்ஆர்எச் ஸ்குவாட் ஆட் பண்றேங்க கிரிக் ஹீரோஸ்ல. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மிஸ் ஹிட், அது க்ளோஸ் ஃபீல்டர் கிட்ட கொடுத்து ஒரு ரன் ஓடி இருக்காங்க லெக் திசையில். திரும்ப ஒரு மிஸ் ஹிட் ஆயிருக்கு. வசந்த் கிட்ட இருந்து ஒரு சிறப்பான ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டுமே. ஆறு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 52. சபரீஷ் இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு அந்த டீமுக்காக.
வணக்கம் மகாபிரபு. ஹரிஷ் சிறப்பான அடி வானத்தை நோக்கி போயிருக்கு. கேட்சா? ஃபீல்டர் வராரு. சிறப்பான ஒரு கேட்ச். நல்ல ஒரு ஹைட்டு. 6 அடிப்போன்னு பார்த்தோம். அண்ணாந்து பார்க்க வைக்கிறேன். அடித்தார். ஆனால் கேட்ச் ஆகிடுச்சு வெங்கடேஷ் பேட்லேருந்து. அடுத்ததாக களம் காண்கிறார் அஜி. மோகன்தாஸ் அஜின் பரத். அவர் ஒரு வித்தியாசமான ஷாட்டான ஸ்ட்ரெயிட்டில் போயிருக்கு. ஒரு ஃபாஸ்ட் ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டுமே. காற்று இடைவேளை. பாலே வரலங்க. மீண்டும் மீண்டும் காற்று இடைவேளை. ஒரு மாதிரி டவுன் ஆகிட்ட மாதிரி தெரியுது டீம் ஜிடியில். நல்லா ஸ்கோர் வந்துட்டு இருந்தது. சூப்பரா. ஒரு லெக் தேசியில் ஒரு ரன்னு லாங்கில். தாமரை பேட்லேருந்து முதல் ரன். தாமரை கண்ணன் ஒரு மட்டையில் இருந்து. இது அகலப்பந்து. ரொம்ப அகலமான பந்து. நல்ல ஒரு அடிங்க. 6 பெருக்கி எடுத்திருக்காரு அந்த ஷாட்டை. இங்கே 7 ஓவர் முடியுது. ஸ்கோர் 61-62 என்ற இலக்கை எல்ஐசிக்காக நேச்சருக்காக டீம் ஜிடி. நல்ல ஒரு தொடக்கம் இருந்தது. பட் கடைசியில் கொஞ்சம் ஒரு இது. பட் லாஸ்ட் பாலில் ஒரு 6 கொடுத்து அந்த டீமுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு அஜி. நல்ல ஒரு பியூர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். டீம் எல்ஐசி கிட்டேருந்து நல்லா போட்டிருக்காங்க. சர்ப்ரைஸாக விக்கி சூப்பராக போட்டிருக்காரு அந்த இதில். வசந்த் டீம் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் வாங்க. ஆர்ஆர் கேப்டன் இங்கே வாங்க. 11 எழுதிட்டீங்களா?
சரவணா காயின் வேணும்டா. டாஸ் போட. பால் பாய்ஸ் தம்பி அவங்க காயின் வாங்கிட்டு வாங்க ஒருத்தவா இல்லையா? ஓகே 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 வேண்டாம் வேண்டாம். செக் செக். டீம் எல்எஸ்ஜி பேட்டிங் போங்கப்பா, ஃபாஸ்ட்டாக போங்க. அடுத்த மேட்சுக்கான அப்டேட் எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர். எஸ்ஆர்எச் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்த மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. முடிஞ்ச உடனே அப்படி உடனே உள்ளே என்ட்ராவுங்க. நோ பிரேக். எல்எஸ்ஜி சிறப்பான ஃபீல்டிங் செஞ்ச ஹரி பவுண்டரி அருகே ஓடிக்கொண்டிருக்கிற ஹரி. தம்பி அப்பு கமிட்டி ஜெர்சியை வந்து வாங்கிக்கோங்க. கமிட்டியில் இந்த ஆஃப் முடியறதுக்குள்ளே கொஞ்சம் துறை டீம் அப்டேட் பண்ணுறேங்க. துரை எல்எஸ்ஜி அப்படிலாம் இல்லைப்பா, போங்கப்பா, டைம் இல்லைப்பா. ஏற்கனவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கமிட்டி டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வாயில் மாவு அரைத்து கொண்டிருக்கும் கோபி அவர்களே, வேலை இருக்கிறதா இல்லையா? பேட்ஸ்மேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்ப்பா, இல்லைனா 10 ரன் திருப்பி ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். நான் சொல்வதே சட்டம், அதுவே சாசனம், பார்த்துக்கோங்க. செக். பவுலிங் போகிறதுக்கும் கூடி பேசிகிட்டு இருக்கீங்க. பேட்டிங் கொஞ்சம் விரைவாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தி கொடுங்க. டீம் எல்எஸ்ஜிக்காக ஓப்பனிங் களம் காண்கிறார். பவுலிங்கும் சிறப்பாக செயல்பட்ட தம்பி விக்கி. இன்னொரு பக்கம் ரியாஸ் அலைஸ் பாண்டிங்.
அவரோட பாண்டிங்கோட பிக் ஃபேன். அவர் வீட்டு செவர்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிங் போஸ்டர் மட்டும்தான் இருக்கும். இந்தியன் பிளேயரில் யாருக்குமே பிடிக்காது அவரை. இந்த பக்கம் பவுலர் யாசர், லெஃப்ட் ஹேண்ட் சீமர் பவுலர் யாசர். ஐயோ சாரி, ரைட் ஹேண்ட் மாத்திரம். பேட்டிங் தான் லெஃப்ட் ஹேண்ட். ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ். லைன் அம்பேர் விவேக். 4 இல்லையா? 4 இல்லை. அங்கே தான் லைன் அம்பேர் இருக்காரு. 4 இல்லை. நல்ல ஒரு ஸ்டார்ட், கேப்பில் அடிச்சிருக்காரு. நல்ல பாலுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு விக்கி. சென்சிபிளான பேட்டிங். ரைட் ஆன் த பிளாக் ஹோல். யாசர் சிறப்பான பந்து வச்சு ஒரு மெஸ்ஸி டயருக்கு விரைவாக ஒரு ரன்னு. பாண்டிங் ஆன் ஸ்ட்ரைக். முடிஞ்சு போச்சு. வானத்தை நோக்கி போயிருக்கு. கேட்ச். சிறப்பாக பவுலிங் போட்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு யாசர். ஃபுல் டாஸ் பாலை போய் கேட்ச் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு டீமுக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். அடுத்த பேட்ஸ்மேன் வெளியே வரதுக்குள்ளே போகணும். இல்லை பெனால்ட்டி 2 தான் உங்களுக்கு, இல்லை விக்கெட் தான் சொல்லுவோம். அவுட்டு தான் கொடுப்போம். அதான் கண்டிப்பாக அவுட்டு தான். அடுத்த வாட்டிலாம் சொல்ல மாட்டேன். டீம் எல்எஸ்ஜி பார்த்துக்கோங்க. ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கீங்க நீங்கள் தான் காலிலேருந்து பார்த்த டீம்லே. திரும்ப ஒரு கேட்ச் வாய்ப்பு. ரமணா பேட்லேருந்து பிடிச்சிருக்காங்க, கவி பிடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட். தேங்க்யூ அம்பேர். 2 பாலும் ஃபுல் டாஸ் தான். 2 பாலும் ஃபுல் டாஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆன ஹேட்ரிக். இன்னைக்கு டேயில் ஹேட்ரிக் எடுப்பாரா யாசர்? அடுத்ததாக களம் இறங்குகிறார் அந்த அணியின் ஒன் ஆஃப் த ஐகான் ஹரிஷ். ஒரு ஓவர் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 4 ரன்கள் 2 விக்கெட். அடுத்த ஓவர் போட்டால் தான் யாசருக்கு ஹேட்ரிக் பால். பேட்டிங்கில் புதுசாக வந்திருக்கார் ஹரிஷ், ஒரு சிறந்த மட்ட வீச்சாளர். இந்த பக்கம் தனது முதல் ஓவரை வீச வந்திருக்கிறார் தாமரை கண்ணன். தாமு
ஆஹா, சிறப்பான பந்து வீச்சு. சூப்பராக ஷாட் பண்ணிருக்காரு தாமரை. ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி கவர் டிரைவ் ஆட பார்த்தாரு பாண்டிங், பட் மிஸ் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் போயிருக்காரு, பட் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். ப்ரெஷர் ஆன் பேட்ஸ்மேன். ஒரு கேட்ச் வாய்ப்பா போயிருக்கு கேப்ல. ஓ, லைன் அம்பையர் ரன் அவுட் வாய்ப்பா. லைன் அம்பையர் எதுவும் இல்லை. ஓடி எடுத்த ரன்கள் 2 மட்டுமே. கேப்ல போய் 2 ரன் ஓடி இருக்காங்க. கேட்சை ஜட்ஜ் பண்ணல அவர் சுத்தமா. ஏய் தேங்க்ஸ்ரா. சிறப்பான பந்து வச்சு தாமரை கிட்ட இருந்து 4 பால்ல 3 டாட் பால் போட்டிருக்காரு. மீண்டும் மீண்டும் டாட் பால். சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தாமரை. ஒரு மிஸ் ஹிட், பட் நல்ல ஒரு ட்ரை. தாமரை எடுத்து ரன் அவுட் வாய்ப்பு இல்லை. ஈஸியாக ஓடி இருக்காங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் 7 ரன்கள், 2 விக்கெட். 272. பவர் பிளே 7 ரன்பா. 2 ஓவர் 7 ரன் 2 விக்கெட். முரளி அணிக்கான 3வது ஓவர், தனக்கான 2வது ஓவரை வீச வந்திருக்கார் யாசர். ஹேட்ரிக் பால் அவருக்கு. போன ஓவரில் லாஸ்ட் 2 பால் விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு ஹேட்ரிக் பால் அவருக்கு. ஹேட்ரிக் சான்ஸ் இன்னைக்கு டேல அவருக்கு ஹேட்ரிக் அமையுமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. கேப்பில் ஃபுல் டாஸில் போயிருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பு ஃபீல்டிங். அங்கே 1 ரன் மட்டுமே ஓடி எடுக்கிறாங்க. ஹரிஷ் ஆன் ஸ்ட்ரைக். நேர்த்தியா தடுப்பாட்டம் ஆடி 1 ரன் ஓடுறாங்க. திரும்ப ஒரு மிஸ் ஹிட். சூப்பராக போட்டிருக்காரு யாசர். 9 பால் ஆடி 6 ரன் அடியிருக்காரு பாண்டிங். இன்னொரு பக்கம் ஹரிஷ் நேத்தியா தள்ளி தள்ளி ஆடிட்டு இருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு ஷாட், பட் இங்கே ஃபீல்டு கிட்ட உடனே போயிருக்கு. குயிக் ஃபீல்டிங் அஜித் கிட்ட இருந்து.
ஒரு சிறப்பான பந்து வச்சு யாசர் கிட்ட இருந்து நான் டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் வாய்ப்பை மிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ, ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணி அவரே ஃபோருக்கு தள்ளி விட்டாரு. ஒரு ரன் இங்க 4 ரன்னா மாறி இருக்கு. ஆஃப்டர் 3 ஓவர் ஸ்கோர் 15. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. $15. 15 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. அஜித் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தடுப்பாட்ட முறையில் ஒரு ரன் ஓடி இருக்கார் ஹரிஷ். இன்னும் 23 பால்ல 46 ரன் அடிக்கணும். சிறப்பான போலிங், சிறப்பான ஃபீல்டிங் அஜித் கிட்ட இருந்து. கேப்ல ஆடி இருக்காரு. ஓ, நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ட்ரை, குட் ட்ரை. பட் கேப்ல அடிச்சு 4. திரும்ப ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் ஹிட் பண்ணிருக்காரு. வெங்கட் கிட்ட போயிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு இமாலய அடி அது, ஆனா கேட்ச். பொறுமையா அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. ஹரிஷ் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்குறாரு இங்க. ஆஃப்டர் 4 ஓவர் ஸ்கோர் 21. இன்னும் 18 பால்ல 41 அடிக்கணும். சற்று விரைவாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கோர் 21.
தாமரை இரண்டாவது ஓவரை வீசுகிறார். விட்டு அடிச்சிருக்காரு. கேட்ச் வாய்ப்பு. சூப்பர் கேட்ச்பா. நல்ல ஒரு கேட்ச். சூப்பராக ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு ஓடிஐ கேம் ஆடிட்டு இருந்த பாண்டிங் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்குறாரு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார் ஒரு மிஸ் ஆயிட்டா இருக்கு ஃபுல் டாஸில். சிறப்பான பந்து வச்சு தாமரை கிட்ட இருந்து சூப்பராக போட்டிருக்காரு. 2 ஓவரையும் நிறைய டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டீம் ஜிடி கிட்ட இருந்து. போல். இட்ஸ் அ கிளீன் போல். லெக்கேட்டர் முறையில் போட்டு சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் 14 பால்ல 40 ரன் அடிக்கணும். ரெண்டு ஓவர் 2 பால் இருக்கு. 22க்கு 5 4.4. ஒரு மிஸ்ஸிட் ஆகிருக்கு சபரி பேட்லேருந்து. சபரி துஷி பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார். பேட்டிங் வந்திருக்காப்புல. பதிமூணு பால்ல 39 என்ற பெரிய இலக்கு. ஓவருக்கு 18 ரன். சரியான ஷாட். ஸ்வீப்பில் எடுத்துருக்காருங்க. ஆனால் கேட்ச் வாய்ப்பு. பிரபு சூப்பராக பிடிச்சிருக்காரு. ராஜ்குமார் அவரோட விக்கெட்டை இங்கே பறிக்கூடாரு. தாமரை சிறப்பான பந்து வச்சு தாமரை. ரெண்டு ஓவர் போட்டு 5 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு தாமரை. சிறப்பான ஒரு பந்து வச்சு. ஆஃப்டர் 5 ஓவர் ஸ்கோர் 23. இன்னும் 12 பால்ல 39. ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். சேசபிள் தான் இந்த கிரவுண்டில். அஜித் அவரோட 2வது ஓவரை வீச வந்திருக்கிறார். இந்த ஜேசிபி போகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
வெற்றி என்ன வெற்றி மேட்ச் அப்போ மேட்ச் தடப்படுது. வெற்றி யார் வந்திருக்கான்னு சொல்ல, யார் வந்திருக்கா? மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க உடனடியா, ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார் சபரி, பட் மிஸ் இட்டது.
திரும்ப ஒரு ட்ரை பண்ணார். பட் நல்ல ஒரு பந்து வச்சு அஜித்துக்கிட்ட இருந்து நேர்த்தியாக போட்டுட்ருக்காரு. ஆறு ரன்கள். சிறப்பான அடி வசந்த் பேட்ல இருந்து. மேட்ச் எப்பயுமே முடியாது, கடைசி பந்து வரையும் உங்களோட முயற்சி எப்பயுமே தோல்வி வராது. திரும்ப ரிவேஸில் ட்ரை பண்ணார். பட் டாட் பால் அது. சிறப்பான பந்து வீச்சு சிறந்த முறையில் வீசி வசந்தை விக்கெட்டை கைப்பற்றிருக்கிறார் அஜித். ஆமாப்பா, போல்டு. நிமிஷம். கிட்டத்தட்ட எல்லா பாலுமே பவுண்ட்ரி. 5 6 ஒரு 2G, 6 பாலுமே ரன் வந்தாகணும் அன்று. அப்படி ஒரு சூழ்நிலை. 32 6 பந்துகளில். RR விசஸ் SRH. SRH ஃபீல்டிங் ரெடி ஆகிடுங்கப்பா. பேட்ஸ்மேன் சபரி, லோகேஷ். bowling சூர்யா. ஒரு மேலே ஏறி போயிருக்கு. வெங்கடேஷ் கிட்ட கேட்ச் போருக்கு பிடிச்சிட்டாருங்க. அது எடுத்து பாடுறேன். போர்டு உள்ள தனுஷ் சரியான ஷாட்ரா. தனுஷ் சிறப்பான அடி. அனைத்து பந்துகளும் 6க்கு சென்றே ஆக வேண்டும். ஆனாலும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓவர் வைடு, நோ பால் வைடு அந்த மாதிரி வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா ட்ரை பண்ணார். பட் சூப்பர் பால் ஃப்ரம் சூர்யா கிட்ட இருந்து. பாம்பு இதுதான் ட்ரை பண்ண அவன். நல்ல ஷாட் தனுஷ் கிட்ட இருந்து. பட் மேட்ச் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். பட் எனிதிங் கேன் ஹேப்பன். அகலப்பந்து நான் சொன்னல, ஒரு டாட் பால் கூட ஒரு வைடாக மாறும். ஒரு வைடு என்னவா மாறும்.
திரும்பி அடிச்சாங்க, கேட்ச் வாய்ப்பு. பரவாயில்ல, ஒரு மேஜிக் ஷோ பண்ணாரு தனுஷ். நல்ல ஒரு பேட்டிங். கேட்ச் பிடிச்சிங்க. உங்க நேம் ப்ரோ? விக்கி. விக்கி. ஆஹா, ஹரி, அருமை தம்பி ஹரியின் பேட்லேருந்து ஒரு ரன். ஓகே, இந்த மேட்ச் இஸ் எண்ட்.